17வது ஐபிஎல் 20 ஓவருக்கான கிரிக்கெட் போட்டி மார்ச் 22ஆம் தேதியன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. முதல் கட்டமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கும் ஏற்பட்ட மோதலில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இணையதளம் முடங்கியது. இதையடுத்து வழக்கம் போல போட்டி தொடங்கும் நாளன்று பிற்பகல் 3 மணியில் இருந்து சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே டிக்கெட் வாங்குவதற்காக வரிசையில் காத்திருந்தனர். ஒரு டிக்கெட்டின் குறைந்தபட்ச விலை 1500 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக 7500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. லோயர் சிடிஇ வரிசைகளுக்கு 1700 ரூபாய் எனவும், அப்பர் கிளாஸ் சிடிஇ வரிசைகளுக்கு 4000 ரூபாய் எனவும், அப்பர் கிளாஸ் ஐஜேகே வரிசைகளுக்கு 4000 ரூபாய் எனவும், லோயர் கிளாஸ் ஐஜேகே வரிசைகளுக்கு 4500 ரூபாய், கேஎம்கே டெரேஸ் என்ற வரிசைக்கு 7500 ரூபாயாக விலை வைக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விலையை பொறுத்தவரை மும்பையில் 800 முதல் 35,000 வரையிலும், பஞ்சாபில் 800 முதல் 25,000 வரையிலும், ஹைதராபாத்தில் 400 முதல் 18,000 வரையிலும், பெங்களூருவில் 1500 முதல் 18,000 வரையிலும், டெல்லியில் 500 முதல் 15,000 வரையிலும், ராஜஸ்தானில் 500 முதல் 15,000 வரையிலும் விற்கப்பட்டு வருகிறது. இதனை ஒப்பிடும்போது சென்னையில் தான் அதிகபட்ச விலையாக 7500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலும் ஒரு டிக்கெட் விலை 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக நேரில் சென்ற ரசிகர்கள் ஆவேசமடைந்தனர். வெறும் 1500 ரூபாய்க்கு வாங்கிய டிக்கெட்டை மொத்தமாய் வாங்கிய சில கும்பல் அதனை கள்ளச்சந்தையில் 10,000 முதல் 25,000 வரை பேரம் வைத்து விற்றுள்ளனர். மேலும் ஐபிஎல் டிக்கெட்டை புகைப்படம் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தன்னிடம் டிக்கெட் இருப்பதாகவும், ஆன்லைன் மூலம் பணம் அனுப்பினால் டிக்கெட் தருவதாகவும் கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே பிரபல தொலைக்காட்சி நடிகரான குரேஷியின் மீது டிக்கெட் மோசடி புகாரும் வைக்கப்பட்டுள்ளது. யூடியூப் சேனலில் ஒரு கான்டெஸ்ட் வைத்திருப்பதாக கூறிய குரேஷி தனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதனை ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்லியிருந்தார். இவ்வாறு ஸ்கிரீன்ஷாட்டை காண்பித்தால் ஐபிஎல் டிக்கெட் இலவசமாக கிடைக்கும் என கூறியதாகவும், ஆனால் குரேஷி தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் கிரிக்கெட் ரசிகர்கள் புலம்பினர். இதனை கவனித்த குரேஷி இந்த அறிவிப்பு போன ஐபிஎல் திருவிழாவின் போது கூறியது என்றும், தற்போது அவ்வாறு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் விளக்கம் தெரிவித்தார். கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக வெளியான செய்தி எதிரொலியால் டிக்கெட் விலையை குறைப்பதாக கூறப்படுகிறது. வரும் 26ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதவுள்ளது. ஆகவே இவ்வாறான மோசடியை குறைக்க ஆன்லைனிலேயே டிக்கெட் விற்கப்படுமா அல்லது இந்த கொள்ளை தொடருமா என ரசிகர்கள் கொந்தளிப்புடன் காத்திருக்கின்றனர்.